வணக்க மக்களே! நான் உங்கள் மகேஷ். திண்டுக்கல்ல இருந்து. இப்ப நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்லைங்க. தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்க ரெகுலர் பிரச்சனை தான் எடப்பாடி. பிரச்சனைனாவே எடப்பாடி தான். ஐயா அவர்கள் வந்து இப்ப சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காண்டி டெல்லி போயிருக்காங்க. டெல்லி அதுக்கு மட்டும் தான் போயிருக்காங்களா அப்படின்னா அப்படி இருக்காது. ஏன்னா அதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் வேற டெல்லி போயிட்டு வந்தார் இல்லையா? அவர் என்னய்யா சொல்லிட்டு போனாப்ல அப்படின்னு இவரு கேட்டுட்டு, அதுக்கு சரியான விளக்கங்கள்லாம் குடுத்துட்டு வர்றதுக்காண்டி போயிருப்பாப்ல. இப்போ ஒரு புது தகவல ஒண்ணு ஐயா எடப்பாடியார் வெளியிட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 2014ல அம்மா மறைவுக்கு அப்புறம் வந்து அதிமுக ஆட்சி வர்றதுக்கு பிஜேபி வந்து ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. அவங்க சப்போர்ட் இல்லன்னா நாங்க வந்திருக்கவே முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இது வந்து எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய். 2வது ஜால்ரா அடிக்கிற விஷயம். அப்புறம் இதுக்கு நெறைய விஷயங்கள் சொல்லலாம். அதெல்லாம் நீங்களே போட்டுக்கங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் காரணம் இல்லாம சொல்லல. 2024ல இதே வாய் தானே சொல்லுச்சு. பிஜேபியோட ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. 2026லயும் இல்ல, 29லயும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறம் இருக்குமான்னு செய்தியாளர் கேட்டதுக்கு எப்பவுமே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல. சோ அப்ப அப்போ பிஜேபி மேல அந்த அக்கறை இல்லையே உங்களுக்கு. பிஜேபி தான் எங்களுக்கு ஆட்சிய அமைக்கிறதுக்கு உதவுச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப அந்த தன்மானத்துக்காக நாங்க இருக்கிறோம் அப்படி இப்படின்லாம் பயங்கர டயலாக் விடுறீங்க இல்லையா? அப்ப அந்த 2024ல எங்க போனீங்க? இதே உங்க ஜெயக்குமார் பிஜேபியால தான் நான் தோத்தேன். ராயப்பேட்டையிலன்னு சொல்லி சொன்னாப்ல இல்லீங்களா? இதே சிவி சண்முகம் அவரும் சொன்னாரு. என்னால சொன்னாரு, பிஜேபியால தான் நான் தோத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? அவங்க மூத்த தலைவர்கள் அவர்கள்லாம் அந்த கட்சியில. அப்ப எல்லாம் எங்க போயிட்டீங்க? திடீர்னு இப்படி பெல்ட் அடிக்கிறீங்களே மிஸ்டர் எடப்பாடி. அதாவது ஒரு அதாவது இப்போ ஒரு புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்காரு. என்னன்னு பார்த்தீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்மானத்துக்காக நாங்க வந்து இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்ன மாரி சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வர விஷயம், அதாவது இப்போ ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி இவங்களுக்கெல்லாம் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க தேர்தல்ல ஜெயிக்கிறோமோ, தோக்குறோமோ மேட்டர் இல்ல. கட்சியும், சின்னமும் எங்கள்ட்ட தான் இருக்கணும். அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. ஜெயிக்க மாட்டோம்ன்றத ஓப்பனா சொல்லாம, மறைமுகமா சொல்றாப்ல. இதுலயால வந்து பய பலனடையக்கூடிய அடையறது யாரு தெரியுங்களா? பிஜேபி தான் பலனடையும். 2026 தான் உங்களோட டார்கெட். அதாவது உங்க தலைமையில கூட்டணி. 2026க்கு அடுத்து வர்ற எலக்ஷன் இருக்கு. 2030ல வரப்போதோ, 31லயோ வரப்போற எலக்ஷனுக்கு பிஜேபியோட தலைமையில தான் நீங்க போய் சேரணும். அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பீகார்ல இப்போ அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்கிறாங்க. பீகார் எலக்ஷன் வரப்போது. பீகார்ல வந்து இப்போ இந்த வாக்குகள் போலியா வாக்குகள்லாம் சேர்த்துட்டாங்க அப்படின்னு. அதுல பிஸியா இருக்காங்க. அதனால 2026 உங்களோட டார்கெட்டே இல்ல. ஆனா அடுத்த எலக்ஷன்ல, சட்டமன்ற எலக்ஷன்ல நீங்க போய் அவங்கள்ட்ட கூட்டணியா சேருவீங்க. அவங்க வந்து உங்கள்ட்ட வரமாட்டாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய கட்சின்னு நயினா நாகேந்திரன் சொல்றாரு. அவங்க என்ன முடிவு எடுக்குறாங்களோ அதுதான்னு சொல்றாரு. அதே அடுத்த சட்டமன்ற தொகுதியில அவங்க என்ன முடிவு எடுக்குறாங்களோ அதுதான் அப்படின்னு நீங்க பின்னாடி போவீங்க. இந்த நிலைமை கண்டிப்பா வரும். இது ஐயா எடப்பாடிக்கும் தெரியும். ஆனாலும் வந்து அவரு வந்து ஒரே நான் புடிச்ச புயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு அப்படியே நிக்கிறாப்புல. சரிங்க. இதுக்கு டிடிவி தினகரன் ஏதோ சொன்னாரே இன்னைக்கு. டிடிவி தினகரன் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வர்றதுக்கு காரணம் அந்த 122 எம்எல்ஏக்கள். பிஜேபி கிடையாது. இந்த 122 எம்எல்ஏக்கள்ல மெஜாரிட்டி குறைஞ்சு போச்சு. ஒரு 10, 30 எம்எல்ஏ வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நீ எப்படி வந்திருப்ப? அப்போ அந்த எம்எல்ஏக்கள் சொன்னது தானே. சொன்னதுக்கு அப்புறம் தானே நீ வந்த. ஆனா இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அப்பவே வந்து ஓபிஎஸ் வந்து கடும் அதிருப்தியில இருந்தாரு. ஓபிஎஸ் பின்னாடி வர்றதுக்கு நிறைய எம்எல்ஏக்கள்லாம் நிறைய இருந்தாங்க. அதை பிஜேபி வந்து சமரசம் பண்ணுச்சு. ஸோ அதாவது ஓபிஎஸ் வந்து இவ்வளவு காலமா பிஜேபிக்கு கூடயே இருந்ததுக்கு ஒரு காரணம் வந்து நம்மளை கொண்டு போய் அந்த கட்சியில சேர்த்துருவாங்க அப்படின்னு பிஜேபி சொன்னதுனால மட்டும்தான் அவர் வந்து வெளியில வந்தாரு. எடப்பாடி சொன்னதுக்கெல்லாம் மண்டையாட்டிக்கிட்டு கிடந்தாரு. நம்ம வந்து அப்ப வந்து ரொம்ப தவறா சொன்னோம். ஏன் வந்து பேச மாட்டேங்கிறாப்ல அப்படின்னு. அப்ப சப்போர்ட் எல்லாமே பிஜேபி. நீங்க இதை செய்யுங்க நாங்க உங்களுக்கு பண்ணி தரோம். நீங்க செய்யுங்க நான் உங்களுக்கு பண்ணி தரோம்னு நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி பண்ணது அது. இப்பவும் ரீசெண்டா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா எடப்பாடிக்கு அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிடிவிக்கு அதை பண்ணி வெளியே ஏத்திட்டாங்க. ஏன்னா டிடிவி இப்ப நிறைய பேர் பத்திரிகையாளர் கேக்குறீங்க. டிடிவி அதாவது அமித்ஷா அங்க இருந்து வந்து சொல்லிட்டு போகும்போது டிடிவி கட்சியில தானே இருந்தாரு. ஏன் அவருக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறீங்க. அப்ப நடந்த அதாவது வெளிப்படையா நடந்தது அந்த விஷயம். உள்ளுக்குள்ள என்ன நடந்ததுன்னா அண்ணாமலைக்கும் டிடிவி தினகரனும் பேசிக்கிட்டது என்னன்னா அண்ணே கொஞ்சம் பொறுங்க மாத்திரலாம். ஏன்னா அண்ணாமலைக்கும் எடப்பாடியை பிடிக்காது, டிடிவிக்கும் பிடிக்காது. ஏன்னா அவங்க பேசி மாத்திரலான்ற மைண்ட் செட்ல இருந்ததுனாலதான் இவர் கூட இருந்தாரு. சரி அதுக்கப்புறம் தலைவரை மாத்தினாங்க பிஜேபியில. அதுக்கப்புறம் வந்து இது நடக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிடி வெளியில வந்துட்டாப்ல.
புரியுதா? இப்ப வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அண்ணாமலைக்கு இங்க வேலை இல்லாம போயிடுச்சு. நயனா நாகேந்திரன் வந்துட்டாருல. அதுதான் சொல்றேன். அதான் நம்மளுக்கு வேலை இல்லாமன்ட்டு இல்ல. அண்ணாமலைய தூக்குனதுக்கு காரணமே எடப்பாடி தான். ஏன்னா, அவங்க 2 பேத்துக்கும் வாய் தகராறு 2024ல பயங்கரமா நடந்தது. சோ அவரு எடப்பாடி என்ன டிமாண்ட் வைக்கிறாரு அப்படின்னா, அண்ணாமலை அதாவது பிஜேபியோட தலைவரா இருந்தாரு, தமிழக தலைவரா இருந்தாருன்னா, நாங்க கூட்டணிக்கு வரமாட்டோம்னு சொல்லியிருக்கலாம். அதனால அண்ணாமலைய தூக்கி உட்கார வச்சுட்டு இவர கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. அது அண்ணாமலைக்கு ஒரு வருத்தம். ஏன்னா அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எக்காலத்திலே ஏடிஎம்கேவும் எடப்பாடி கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு அவரு பேசினாரு. இங்க இவரு பேசினாங்க. இந்த மாத்துக்கட்டுல போனதுனால எடப்பாடி சொல்லி அண்ணாமலைய வெளியே எடுத்தது. இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா கேட்டாக்க அவங்க கட்சியோட ரூல்ஸ் 2 வருஷம்னா 2 வருஷம் தான் இருக்கணும், 3 வருஷம் 3 வருஷம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே மழுப்புறாங்க. மத்தபடி உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு தான் இருக்கு. எடப்பாடியே முடிவு பண்ணிட்டாரு. எனக்கு வந்து கட்சியெல்லாம் ஆட்சியெல்லாம் தேவையில்லை. நான் இப்போ எதிர்க்கட்சியாவே இருந்துட்டு போறேன். எனக்கு சின்னமும் அதிமுகன்ற கட்சி என்கிட்ட இருந்தா போதும். அதுக்கு பின்னாடி ஒரு 5-6 பேர் அலையறாங்க இல்லையா? அவங்க பூராமே ஒரு குறிப்பிட்ட பொறுப்பு இருக்கு. ஒருத்தருக்கு துணை பொதுச் செயலாளர், ஒருத்தருக்கு பொருளாளர், இன்னொருத்தருக்கு துணை பொருளாளர் அப்படிலாம் இப்ப ஆர்பி உதயகுமார், நம்ம ஊருக்காரர் தான் சீனிவாசன் அவருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்ப இவங்க பிரிஞ்சு போனவங்க எல்லாம் உள்ள எடுக்க போகும்போது அவங்களோட பதவியெல்லாம் காலியாகுது. ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொஞ்சம் கீழே குறையும் இல்லையா? சோ அதனால அந்த ஒரு 5-6 பேர் கூட சேர்ந்துக்கிட்டு இவரை உசுப்பேத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியா ஒரு அந்த 5-6 பேர் மட்டும்தான் இருக்க போறாங்க கட்சியில. ஏன்னா இந்த 2026 எலெக்ஷன் வந்து ரிசல்ட் கண்முன்னே தெரியுது. டிஎம்கே தான் வரப்போகுதுன்றது எல்லாத்துக்கும் தெரியுது. உங்க கட்சி உங்க கூட்டணியில் இருக்க தலைவர் முன்னாள் தலைவரே சொல்லிட்டாரு. யாரு? அண்ணாமலை. இந்தியா இது தமிழ்நாட்டுல வந்து டிஎம்கே வந்து 47% ஸ்ட்ராங்கான ஓட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. சோ அதனால டிஎம்கே தான் வரும். டிஎம்கே வரும். ஏடிஎம்கே வந்து எதிர்கட்சியா இப்ப இருக்க மாதிரியே உட்காரும். ஆனா கட்சி இதுவும் அவர்கிட்ட தான் இருக்கு, எடப்பாடிட்ட. 2வது இது மாமியார் மருமகள் சண்டை மாதிரி இருக்கு. புதுசா ஒரு மாமியா வந்தாங்கன்னு மருமகள் வர்றா அப்படின்னா மாமியா பண்றது ஒரு சின்னது பிடிக்கலைனாலும் கூட டக்குன்னு அம்மா வீட்டுக்கு ஓடிடும். அதே மாதிரிதான் இப்ப இருந்துட்டு இருக்கு. இங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் டப்புன்னு டெல்லிக்கு பிளைட்டை போட்டு டெல்லிக்கு போயிடுறீங்களே. உங்க கட்சி தமிழ்நாட்டுல இருக்கா டெல்லியில இருக்கான்றது எனக்கு தெரியல. அதான் இது டிஎம்கேக்குள்ள சண்டை வருதுன்னா டிஎம்கே எங்க காங்கிரஸ்ட போகுமா என்ன? போவாங்களா? அதுதானே சுயமரியாதைன்றது, அதுதானே தன்மானம்ன்றது. அப்புறம் நீங்க அதை விட்டு யாவுனா டெல்லி போற அமித்ஷா போற உங்களை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறது அங்க. அவங்க சொன்னாங்கன்னா உங்களை தூக்கி போட்டுருவாங்க. அப்ப நீங்களா போய் காலில் விழுந்துட்டீங்க. ஐயா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஐயா, ஆனா இதை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு. நாளைக்கு அதுக்கும் வேட்டு வைப்பாங்க. நம்மளுக்கு அதாவது எப்படி சொல்றது, சுயமரியாதைன்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப பேசுறீங்க, திருன்னு பார்த்தா அங்கதான் போய் காலில் விழுகுறீங்க. என்னத்த சொல்றது, தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுக்கும் ஓட்டு போடணும்ன்ற தலையெழுத்து இருக்கு.